செய்தியை கேட்கிற தம்பி தங்கச்சி வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசுவை நல்லா படிக்க வைப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார். ஒருவன் ஞானத்தில் குறைவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவனத்தில் கேட்க கடவன். அன்பு சகோதரா சகோதரிகளே, சிறுவர் வாலிபர்களே, இந்த ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழிநடத்துவார். ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? அவர் தான் உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், நம்மை சிருஷ்டித்தவர். நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தின் சாபத்தின் விடுதலை கொடுக்க பாவம் அறியாத இயேசு பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வளர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. நம்முடைய எல்லா பாவத்தையும் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தேவன் நம்மை அசத்திற்கல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களை பரிசுத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசுவை அழைக்கிறார். இன்னைக்கு சிறு பிள்ளைங்க வாலிபருங்க செல்போனுக்கு அடிமை, பல போத பழக்கத்துக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை. சில பிள்ளைங்க இந்த பாவத்துக்கு எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று தூக்கம் இல்லாம கண்ணீரோடு கவலையோடு இருக்கலாம். அன்பு தம்பி தங்கச்சி, நீ எந்த பாவத்துக்கு அடிமையா இருந்தாலும் நீ மனம் திரும்பி வந்துட்டா உன் பாவத்திலிருந்து விடுதலை உனக்கு கிடைக்கும், உன் சாபத்துக்கு உனக்கு விடுதலை கிடைக்கும். நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் உனக்கு விடுதலை கிடைக்கும். குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால அவர் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசை தரப்போகிறார். நீங்கள் அவரை நம்பும் போது உங்க பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து உங்களை ஆசிரித்து உங்களை உயர்த்தும் போது நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை வாழ வைக்கும். தம்பி தங்கச்சி, நான் வாழ்கிற கால கடைசி காலம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்தின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். உலகத்தின் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நோக்கி அநேக அழிவுகள் ஆபத்துகளா வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொல்லுகிறது. ஆகினாலே நம்ம நோக்கி இனி வருகிற காலங்கள் கொடிதான காலங்கள். வேதம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாதுன்னு. ஆகினால் இவர்களும் தப்பித்துக் கொள்ள ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆகினாலும் இந்த செய்தி கேட்கிற அன்பு தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நற்செய்தி கேட்கிற சகோதரா சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆகினால இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க இல்லத்துல நம்பும் போது ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உங்க பிரச்சனைக்கு ஒரு விடுதலை, உங்க கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை. சமாதானம் இல்லாத இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லாத இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில அநேக கடன்கள், என் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், என் வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் என்று வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்தை நம்பி உங்க பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலை கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வருகிறார். வானத்தையும் பூமியும் அந்த சராசரிகளை படுத்த ஆண்டவர் இயேசு உங்களை சுகமாய் வாழ வைப்பார். இந்த ஆண்டவர் இயேசுவை நம்பினவர்கள் யாரும் கெட்டு போனதே இல்லை. இந்த ஆண்டவர் இயேசு நம்பினவர்கள் நடுத்தரில் விட்டதும் இல்லை. ஆண்டவர் இயேசு நம்பினவர்களை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்பினவர்களை அவர் ஆசைத்திருக்கிறார். பரலோக பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால அம்மா ஐயா, ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்ளத்துல நம்பும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதம், அநேக நன்மைகள் உண்டு. ஆகினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா மீட்பரா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இரண்டு வாழ்க்கை. ஒன்று இந்த பூமியில ஒரு வாழ்க்கை உண்டு, இன்னொன்று மரணத்து பிறகு மோட்சம் என்கிற பரலோகத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உண்டு. இந்த பூமியில யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களிடமே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே தம்பி தம்பிச்சு ஆண்டவரத்துல வாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசு நல்லவர், இயேசு மிகவும் நல்லவர். என் அன்பு சகோதரா சகோதரிகளே, இந்த நாலு நற்செய்தி கேட்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில இயேசு பெரிய காரியங்களை செய்வார்.
அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒரு காலத்துல இயேசு அறியாத ஒரு குடும்பம் தான். வறுமை, தரித்திரம், பசி எங்க வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் இயேசு எங்க வாழ்க்கை தேடி வந்தார், எங்க வாழ்க்கையை ஆஸ்வதித்தார், உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். அவருக்கிட்ட நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுடைய இருதயத்தை கொடுத்தா போதும். ஆண்டவர் இயேசு எதுவுமே கேட்கல, உங்களுடைய இருதயத்தை தந்தா போதும். இந்த ஆண்டவர் இயேசு உங்கள் இருதயத்தில் வந்தார்னா வாழ்நாளெல்லாம் கூடவே இருப்பார். உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார், உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். இந்த ஆண்டவர் இயேசு போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்துல யாருமே இல்லை. ஏனென்றால் நமக்காக சிறுவை சுமந்து, நமக்காக ரத்த சிந்தி, நம்முடைய பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த ஆண்டவர் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அதனால இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்தில் வாருங்கள். உங்களுக்காக நான் சுபிக்க போகிறேன். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள், உங்களுக்காக நான் சுபிக்க போகிறேன். நீங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசு அதை மாற்ற வல்லமில்லவர். அதை மாற்றி உங்களை ஆஸ்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த கிராமத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஆசீர்வதியும். கிராமத்துல ஆண்டவர் பெரிய ஒரு சமாதான சந்தோஷத்தை உண்டாக்கும். அப்பா ஆண்டவரை செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கொடுங்க. யாரெல்லாம் வியாதியில இருக்கிறாங்களோ, கடத்துல இருக்கிறாங்களோ, கண்ணீர்ல இருக்கிறாங்களோ, எல்லா சூழ்நிலை மாற்றும் ஆண்டவரை. இந்த கிராம மக்களை ஆசீர்வதியும், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஆசீர்வதியும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரை. இந்த கிராம மக்களை ஆஸ்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.